கருவிலும் சொல்லி வைப்போம் எங்கள் தமிழ் மொழியின் தனித்துவத்தை. ஆம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பற்றிய தகவல்களை தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் மூலியமாக முனைவர் தேவிரா எடுத்த குறிப்புகள் மூலம் நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலியமாக நம்மளுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். முதற் சங்கம் தோன்றிய இடம் தென்மதுரை பகுருலி ஆறு. காலம் 4440. ஆதரித்த அரசர்கள் காய்ச்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை 89 அரசர்கள். பாடி அரசர் 7 பேர். இருந்த புலவர்கள் 549 பேர். பாடிய புலவர் 4449 பேர். நூல்கள் பெரும் பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை மற்றும் அகத்தியம். புலவர்கள் சிலர்: அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்று எரித்த வேல், முரஞ்சியூர் முடிநாகராயர், நிதியின் கிழவன். இலக்கண நூல் அகத்தியம். இரண்டாம் சங்கம் கபாடபுரம். காலம் 3700. ஆதரித்த அரசர்கள் வெண்தேர் செழியன் முதல் முடத்திரு மாடன் வரை 57 பேர். பாடிய அரசர் 5 பேர். இருந்த புலவர்கள் 59 பேர். பாடிய புலவர்கள் 3700 பேர். நூல்கள் பெருங்கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை, அகத்தியம், தொல்காப்பியம், மாபுராணம் மற்றும் பூத புராணம். புலவர்கள் சிலர்: அகத்தியர், தொல்காப்பியர், இருந்தையூர் கருங்கோழி, மோசி, வெள்ளியூர் காப்பியன், சிறுபாண்டுரங்கன், திரையன் மாறன், துவரைக்கோன், கீரந்தையன். இலக்கண நூல் அகத்தியம் மற்றும் தொல்காப்பியம். மூன்றாம் சங்கம் வரலாறு மதுரை வைகை ஆற்றங்கரை. காலம் 1850. ஆதரித்த அரசர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. பாடிய அரசர்கள் 3 பேர். இருந்த புலவர்கள் 49 பேர். பாடிய புலவர்கள் 449 பேர். நூல்கள் நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, களி, பரிபாடல், கூத்து, வரி, குற்றிசை மற்றும் பேரிசை. புலவர்கள் சிலர்: சிறு மேதாவியர், சேந்தம் போதனார், அறிவுடையார், பெருங்குன்றூர்கிழார், இளந்திருமாறன், மதுரை ஆசிரியர், நல்லந்துவனார், மருதன், இளநாகனார் மற்றும் நக்கீரனார். இலக்கண நூல் அகத்தியம் மற்றும் தொல்காப்பியம். நன்றி, வணக்கம். முச்சங்கம் பற்றிய தகவல் முற்றிற்று. சந்திப்போம்.